வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரட் பீன்ஸ் பொரியலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்திட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் 2 சேர்த்திக்கலாங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பொரியலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 1, வரமிளகா 1 இந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா 2 கூட சேர்த்தலாம். எப்படி காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நான் செய்கிற பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துனேன். வரமிளகா நல்லா காரமாக இருக்குங்க எங்களோடது. அதனால் நீங்கள் காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கங்க. கம்மியாகவும் ஊற்றலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கிறோம், சேர்த்திக்கிட்டோம். ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி இந்த கேரட் பீன்ஸ் முதங்கிற அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. நிறைய ஊற்றிடக்கூடாது. நிறைய ஊற்றிட்டா சல்லுன்னு போயிடும். தேங்காய் தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அட்டகாசமான சுவையில் கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.